friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல அரிசி மாவு வச்சு சூப்பரான ஒரு ரொட்டி பண்ண போறோம். டெய்லி நைட் என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா அதே நேரம் அவ்வளோ நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா ஒரு மசாலா நம்ம வந்து அரைக்க போறோம். இது வந்து நம்ம அரைச்சு சேர்க்கும்போது அந்த ரொட்டிக்கு வந்து இன்னும் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து ப்ளைனா கூட பண்ணலாம். இது பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை வந்து 3ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் அதையும் வந்து 3ஆ உடைச்சி வச்சுருக்கேன். கடைசியாக 2-3 கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம மாவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டாக கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 1.5 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் அரிசி மாவுக்கு நமக்கு வந்து 1.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மாவு சேர்க்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணல. இதை வந்து நம்ம சேர்த்துட்டு கலந்து விடுறப்பவே கொஞ்சம் கெட்டியாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ண நல்லா கெட்டியாக வரும். எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு, தண்ணியாக எதுவுமே இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம், இல்லை ஏதாவது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது வந்து இப்போ சூடாக இருக்கும், அதனால் வந்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, ஆனால் கை வைக்கிற சூடு வந்ததும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து வைக்கணும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் திருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே சேர்ந்து ஸ்மூத்தாக வந்துடும். கை வந்து லைட்டாக சுடும், நம்ம சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக வரும், நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து 1 நிமிஷம் கலந்து வைக்கிறப்பவே நல்லா ஸ்மூத்தாக அழகாக வந்துடும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த அளவில் நமக்கு வந்து 10 பீஸ் கிடைக்கும். மீதியை வந்து மூடி வச்சுக்கோங்க, அப்போ தான் காயாமல் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அரிசி மாவு இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா 2 பக்கமும் நல்லா அரிசி மாவில் தொட்டுட்டு நம்ம விரிக்கணும். மேலேயும் கீழேயும் கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் மெல்லிஸாக விரிக்கணும். ரொம்ப குண்டாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக விரிக்க போகிறேன். ஷேப் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, நம்ம வந்து இப்படியே பேனில் போடுறதுனால ஓகே. ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஒரு பவுல் வச்சுருக்கேன், அதை வச்சுட்டு நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணிடலாம். அப்போ எல்லாமே வந்து சமமாக வரும் நமக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ஓரங்களில் இருக்கிறத வந்து மறுபடியும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், இது வேஸ்ட் கிடையாது. நம்ம மறுபடியும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பார்க்கவே அழகாக வந்துடும். இதே மாதிரி நான் வந்து 10 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்க தேவையில்ல, மீடியமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம போட்டுட்டு ஒரு 45 செகண்ட்ஸ் போல் வச்சா போதும். இப்போ வந்து லைட்டாக ஒரு சின்ன பபிள் மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வைக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு நான் வந்து ஒரு டவல் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து கை சுடும். அதனால் வந்து லைட் அந்த மாதிரி டவல் வச்சு நம்ம அழுத்தும் போதே அப்படியே உள்ளே அந்த காற்று போய் நமக்கு வந்து சப்பாத்தி எல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா காற்று போய் வேகும்போது நல்லா உள்ளே வந்து நல்லா வெந்து சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்தாலே நமக்கு போதும், ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், மேலே வந்து லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வரும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஒரு டவல்குள்ளே வச்சிடலாம், அப்போ வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சாஃப்டான அரிசி மாவு ரொட்டி வந்து ரெடி ஆகிரும் நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 45 செகண்ட்ஸ் போல் இருக்கட்டும், அது நம்ம வைக்கக்கூடிய தீயை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் போல் வைக்கும்போது கீழேயும் செட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, இல்லை வந்து சும்மாவே அது வந்து பெருசாகி வரும், இல்லை லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டிலாம் வந்து ஒரு டவல் வச்சு நம்ம பண்ணும்போது அழகாக புஷ்ஷுன்னு வரும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். இது கூட வந்து கடலைக்கறி, அப்புறமா வந்து கொஞ்சம் காரசாரமான குழம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். குறைவான சூடில் வைக்காதீங்க, கரெக்டாக வராது.
அதனால் மீடியமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். டடா, நம்மளோட சூப்பரான அரிசி மாவு வச்சு பண்ண ரொட்டி ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இது கூட வந்து கடலைக்கறி, அப்புறமா வந்து சப்ஜி, இல்லை வந்து குருமா, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.